கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவ கிரகங்கள்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இசை எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்தஸ்வரங்கள்னு தான் இருக்கு. சப்தஸ்வரங்கள் தான் இருக்கு, நவஸ்வரங்கள்னு இல்லை. ஆனா அந்த சப்தஸ்வரங்களினால் ஆயிரக்கணக்கான ராகங்களையும் பலவிதமான கிட்டத்தட்ட 72 தாளங்களோ என்னவோ அந்த இசை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் தெரியும். நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனால் சப்தஸ்வரம் தான் அவருடைய பேசிக். அது மாதிரி சப்தஸ்வரங்களை வைத்துத்தான் இந்த சரி க ம ப த நீ சா அப்படின்ற அந்த 7 ஸ்வரங்களை வச்சுத்தான் இசையே கடல் மாதிரி போகுது. அப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு ராகம் இருக்கு. ஒரு கிரகத்துக்கும், நான் சொல்றது கிரகத்துக்கு, ராசிக்கு அல்ல, நட்சத்திரத்துக்கு அல்ல, நான் சொல்றது கிரகத்துக்கு. உதாரணமா இந்த சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹரிகாம்போதின்ற ராகம், அந்த ராகம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுவேன். அதை நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் கேட்கலாம். இந்த ராகம் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த ஹரிகாம்போதி ராகம். இது சூரியனுக்குள்ள ஒரு ராகம். இந்த ராகம் சூரிய கிரகத்தை சார்ந்தது. சரிங்க, இந்த ராகத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பொதுவாகவே கிரகங்களினுடைய தாக்கங்கள் பூமியில எல்லா உயிரினங்கள்ல இருந்து எல்லா அணுக்கள்லையும் ஊடுருவி இருக்கின்றது தான் உண்மை. எனவே அந்த சூரியன் கிரகம் அப்படின்றது இந்த இசைக்கு கட்டுப்பட்டது. இது ஹரிகாம்போதி. இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த ராகம் தான் அந்த ஹரிகாம்போதி ராகம். இது போல சந்திரனுக்கு ஒரு ராகம் இருக்கு. அது வனஸ்பதி அப்படின்னு ஒரு ராகம். அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் காமவர்தினி அல்லது பந்துவராளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ராகங்களுக்கு ஒரே ராகத்துக்கு 1-2 பேர் கூட இருக்கு. புதனுக்கு உண்டான ராகம் சக்கரவாகம் அப்படின்னு ஒரு ராகம். இந்த சக்கரவாகம்ன்ற ராகமும் புதன் கிரகத்துக்கு உண்டான ராகம். வியாழன் கிரகத்துக்கு உண்டான ராகம் கோச்சலம் அப்படின்ற ஒரு ராகம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு உண்டான ராகம் தர்மவதி அப்படின்ற ஒரு ராகம். அதுபோல சனிக்கு உண்டான ராகம் தடாக பிரியா அப்படின்னு ஒரு ராகம். இப்படி ஒரு கிரகத்துக்கும் ஒரு ராகம் இருக்கின்றன. எனவே இசை 7 ஸ்வரங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களும் 7 கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அப்ப ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஏங்க இசை கொடுக்கல? ராகுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா? கேதுவுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா? இது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து யார் வேணாலும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. ராகுவுக்கு இதுதான் இசை, அதுக்கு காரணம் இது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.